பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் செய்கிற வேலையில் கர்த்தருடைய கரம் இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை என்னும் படகுல கர்த்தர் அமர்ந்திருக்கிறாரா? என்னுடைய காரியத்தில் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறாரா? இப்படி பல கேள்விகளோடு இருக்கக்கூடிய தேவ சின்னத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று. ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவராகிய தெய்வம் நான் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மோசே மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவின் கரத்தில் கொடுத்தார். யோசுவாவுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டிருந்தது. மோசேயின் நாட்களில் மோசேயை எதிர்த்த இதே இஸ்ரவேல் ஜனங்கள், அவனுக்கு விரோதமாய் கல் தூக்கின இதே இஸ்ரவேல் ஜனங்கள், இப்பொழுது நான் அவர்களை நடத்த வேண்டிய சூழல் வந்திருக்கிறதே, அவர்கள் என் பேச்சுக்கு கட்டுப்படுவார்களாம், அவர்களை நான் எப்படி வழி நடத்த முடியும் என்று அவன் இருதயத்தில் எண்ணிக்கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று ஆண்டவர் யோசுவாவை திடப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். நான் இருக்கிறேன்ப்பா, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன் கூட இருந்து நான் பெரிய காரியங்களை நான் செய்வேன், நீ போகக்கூடிய இடத்திலெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அன்றைக்கு ஆண்டவர் யோசுவாவுக்கு திடமாய் தைரியமாய் வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்து யோசுவாவை கொண்டு பல காரியங்களை செய்தாரேயானால், எரிகோ கோட்டையை உடைத்தாரேயானால், யோர்தானை 2ஆக பிளந்தாரேயானால், இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையில் பெரிய தடை இருந்து கொண்டிருக்கிறதே, என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியவில்லையே, நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொடுக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் இந்த தடைகளை உடைத்து போக முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேனே, நான் என்ன செய்வேன்? எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? என்னோடு யுத்தம் பண்ணக்கூடிய சத்ருவானவனுடைய கிரியை என் குடும்பத்தில் அதிகமாய் தென்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எந்த காரியம் எடுத்தாலும் முயற்சித்தாலும் அது தோற்று போனது போல் இருந்து கொண்டிருக்கிறது. வேலை விஷயமாய் இருக்கலாம், பொருளாதார காரியமாய் இருக்கலாம், தொழிலாய் இருக்கலாம், ஊழியமாய் இருக்கலாம், எல்லாம் தோற்று போனது போல் இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? என்னோடு கூட ஆண்டவர் வரவில்லையே, என்னோடு கூட அவர் இருக்கவில்லையே. வாக்குத்தத்தம் அநேகம் என் சிரசின் மேல் இருக்கிறது, ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களை எப்பொழுது நான் நிறைவேறுவதை காண்பேன் என்று அநேகர் ஏக்கத்தோடு பாரத்தோடு, ஆண்டவரே எப்பொழுது நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும்? என் சூழ்நிலைமையை பார்க்கும்போது பரிதாபமாய் இருந்து கொண்டிருக்கிறதே, அநேகர் நிந்திக்கிற அளவில் இருந்து கொண்டிருக்கிறதே, வெட்கப்படுத்தக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறதே, அவமானத்தோடு நிந்தையோடு பாரத்தோடு கவலையோடு வேதனையோடு தேவ சமூகத்தில் வந்து தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர்
நம் முன்னணியில் நடந்து போனால், அவர் நம்மோடு கூட இருந்தால், அவர் நம் கரத்தை பிடித்திருந்தால், அவர் நம் குடும்பத்தில் வாசம் பண்ணுவாரே ஆனால் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீங்குகள் மாறும், இருள்கள் மாறும், பொல்லாங்கனுடைய கிரியைகள் செயல்படுவதில்லை, நம்முடைய படகு அசைக்கப்படுவதில்லை, காற்று மோதி அடிக்காது, புயல் மோதி அடிக்காது, எவரையும் சேதப்படுத்த விடாது. ஆவியானவருடைய கரம் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் தங்கி தாபறீங்க அப்பா, என் குடும்பத்தில் நீர் வாங்க ஆண்டவரே, நான் போகிற காரியத்தில் தேவன் முன்னின்று எனக்கு முன்பாக செல்லுங்கப்பா, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். அநேக காரியங்கள் நான் நினைத்திருக்கிறேன், இருதயத்தில் வைத்திருக்கிறேன், அந்த காரியத்தை எல்லாம் நான் எப்படி செயல்முறைப்படுத்த வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை தாங்கப்பா. என் முன்னணியில் நீங்கள் நடந்து போனால் அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தறிய முடியுமே ஆண்டவரே, அந்த தடை கற்களை மாற்றி வைக்க முடியுமே ஆண்டவரே. சத்ருவானவன் கொண்டு போடுகிற யுக்திகளை அது தேவனால் மட்டுமே மாற்ற முடியும் ஆண்டவரே. எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொல்லாங்கனுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவனால் மட்டும்தான் ஆண்டவரே முடியும். நீர் என் குடும்பத்தில் வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை நான் பாதுகாக்க போகிறேன், உன் குடும்பத்தை நான் பராமரிக்க போகிறேன், உன் குடும்பத்தை நான் சீர்படுத்த போகிறேன், உன் குடும்பத்தை நான் அக்கறையாய் பராமரித்து அரவணைப்போடு நேசித்து அன்பு காட்டப் போகிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் சத்ருவின் கரத்தில் விழுந்து விடக்கூடாது, என் பிள்ளைகள் தோற்று போகக்கூடாது, என் பிள்ளைகளோடு கூட நான் இருக்கணும். இது என்னுடைய ஜனம், இது நான் இரத்தத்தால் கழுவி மீட்கெடுக்கப்பட்ட ஜனம், இந்த ஜனத்தை நான் ஒருபோதும் சத்ருவுக்கு கொடுக்க மாட்டேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். குடும்பங்களை மோதி அடிக்கக்கூடிய அநேக பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்திருக்கலாம், அநேக போராட்டங்கள் குடும்பத்தில் வந்திருக்கலாம். உங்களை ஒரு அசைவுபடுத்தக்கூடிய, உங்களை நிலை தடுமாற வைக்கக்கூடிய அந்த கிரியைகள் எல்லாம் இனி உன் குடும்பத்தில் வருவதில்லை, உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் வருவதில்லை, உன் தொழிலில் வருவதில்லை, உன் பிஸ்னஸில் வருவதில்லை, உன் ஊழியத்தில் வருவதில்லை. ஏன்னா நீ போகக்கூடிய இடம், நீ செய்யக்கூடிய இடம், நீ தங்கி இருக்கக்கூடிய இடத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயானால் நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். நீ புத்திமானாய் நடப்பதற்கு நான் உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். நான் உனக்கு கட்டளையிட்டது போல பலங்கொண்டு திடமனதாயிரு. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று அழகான ஒரு வாக்கு தத்தம் எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நாங்கள் போகிற இடமெல்லாம் நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுவீராக, நீர் எங்களோடு கூட இருப்பீராக. பிள்ளையினுடைய கல்வி காரியத்துக்கு போகும்போது, வேலைகளுக்கு போகும்போது, அநேக காரியங்களை செய்யும்போது, தேவாலயத்துக்கு போகும்போது தேவன் எங்களோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. சத்ருவின் கண்கள் எங்கள் மேலே படக்கூடாது, சத்ருவின் ஆதிக்கங்கள் எங்கள் மேலே வைக்கக்கூடாது. ஆவியானவருடைய கரம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். நீர் அந்த குடும்பத்தாரோடு கூட போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேருவதற்கு எங்களை நீர் பக்குவப்படுத்துங்கப்பா, பண்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை செதுக்குங்கப்பா. நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படி
தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.